ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னோட ஸ்டைல்ல மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான விரால் மீன். இதுல அதிகமா முள் இருக்காது. பட் குளத்துல பிடிப்பாங்க. இது குளத்துல மட்டும்தான் இருக்கும், உப்பு தண்ணியில இருக்காது. இது தஞ்சாவூர் ரொம்ப ஃபேமஸான மீன். முதல்ல நாம மீன் வறுவலுக்கு உண்டான மசாலா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2-3 பல்லு பூண்டு போட்டு நல்லா மிக்ஸில அரைச்சுக்கணும். நல்லா நைஸா அரைச்சிட்டு அடுத்தது அதுல கொஞ்சமா உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸில அரைச்சிடணும். இது மாதிரி அரைச்சிட்டா உப்பு எல்லாமே கரெக்டா பிளெண்ட் ஆகி ஈவனா இருக்கும் மசாலா. ஸோ இப்போ மீன் வறுக்கிற மீன் எல்லாத்தையும் அந்த மசாலால போட்டு பெரட்டி எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் மிச்சம் மசாலா மிஞ்சிச்சு. ஸோ குழம்புல போடுற மீனையும் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வானலியில நல்லா கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுல கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, மீனுக்கு கவுச்சி வாடை வரும், அது இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா கீராம அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 1.5 தக்காளி, பெருசா இருந்தா ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கையிலே ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டேன், ஊர்ன மீனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் ஃப்ரை பண்ணது. இந்த குழம்புல கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் போல மிளகாய் தூள், அதை நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தூளை கொஞ்சம் கம்மியா போட்டாதான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கொத்தமல்லி 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வச்சிருக்கிற புளிய கரைச்சி அதுல ஊத்திட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். அப்படியே அந்த பக்கம் வறுத்த மீனையும் கொஞ்சம் திருப்பி போட்டு அது ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்பொழுதுமே நான் ஒரு வேலையா செய்ய மாட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் சமைக்கிறதுக்கு போவேன். ஆனா இந்த மாதிரி 2 ஸ்டவ் இருக்கிறதுனால 2 ஸ்டவ்லையும் ஒவ்வொரு பக்கம் வச்சு கடன்னு 1/2 hourல சமைச்சு முடிச்சுட்டு வந்துருவேன். ஸோ அதனாலதான் இந்த பக்கமும் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் நல்லா கொதிச்ச உடனே அதில் உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். ஏன்னா மீன் எப்பொழுதும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். குழம்பு நல்லா ஃபுல்லாக கொதிச்சோன்னே அதில் மீனை போடணும். மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடணும்.
மீன் குழம்பு எப்பொழுதுமே வந்து நல்லா கொதிச்ச உடனே சாதத்துல போட்டு சாப்பிடக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் மீன் குழம்பு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்துல போட்டு சாப்பிட்டாதான் டேஸ்ட். அது மீன் வறுவல், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு 1/2 ஹவர் தான் ஆகும். இது போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மீன் குழம்பு செய்யறப்ப ரசம் வச்சிருவோம். மீனோட தயிர் சேர்க்க கூடாதுன்னு ஒரு டாக்டர் எங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க. ஸோ அதனால ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.